ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டயட் பிளானில் இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த டயட் பிளானில் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டோமோ அதோட ரெசிபிஸ் தான் பின்னாடி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது சப்பாத்தி வித் எக் கறி, அதுதான் பார்க்க போகிறீங்க. வெரி ஈஸி டு மேக், அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் சப்பாத்தி வந்து ஆல்ரெடி பேனில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கறிக்கு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சோம்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன், ஒரு பிக் சைஸ் ஆனியன் தான் எடுத்துக்கிட்டேன். அதை போட்டதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை வந்ததுக்கப்புறம் க்ரீன் சில்லியும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு சைடாக வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் வேறு எதில் மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கு 2 வந்து அதிலையே உடச்சி ஊற்றிட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணதுனால இப்போ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் உடச்சி தனியாக ஊற்றிட்டே நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. அதை வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து பெருசாக எதுவும் பிடிக்காது. அந்த மாதிரி முட்டை வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சின்னதாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி கூட சாப்பிடும்போது அது வந்து ஒரு பைட்டுக்குமே நிறையா எக் வந்து நிறையா வரும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால பெப்பர் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எக்கு சாப்பிட்டதில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்கல, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆணுச்சு. ஈஸியாகவே வந்து மேக் பண்ணிக்கலாம். நம்ம டயட் பிளானில் இருக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது, ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த ரெசிபீஸில் பார்க்கலாம். டாடா, பை பை.